சாகசம் படம் மூலியமாக ரீஎன்ட்ரி கொடுத்திருக்கிற பிரசாந்த் நம்ம செய்தியாளர் ஷைலஜா கிட்ட சாகசம் படத்தை பத்தி என்னென்ன விஷயங்கள் தெரிவிச்சிருக்காரு. முக்கியமாக சாகசம் படம் தன்னோட திரை வாழ்க்கையில எந்த விதமான முக்கியமான படமாக இருக்க போகுது அப்படிங்கறதை குறித்த கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ அதே பழைய பிரசாந்தா அப்படியே இருக்கீங்க. என்ன ரகசியம்? இண்டஸ்ட்ரியிலயும் எல்லாரும் பயங்கர டாக்கு. இந்த மாரி வந்து ஸ்ட்ராங் கம்பேக் குடுக்க ஐயோ! தயாராயிட்டாருன்னு மத்த ஹீரோஸ்லாம் நடுங்கிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஐயோ! பில்டப் சூப்பரா இருக்கு. உண்மை, உண்மை. ஆம், நான் எப்படி இருக்கனோ அப்படிதான் இருக்கேன். ஸோ நான் எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு நான் வந்து சொல்லி தேங்க்ஸ் டு மை மதர் அண்ட் ஃபாதர் தான் சொல்லணும். பட் அது இல்லாம நான் வந்து இட்ஸ் லைக் எவ்ரி மூவி இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் மீ. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பண்ணணும். அதனால தான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எபிக் படம் ரொம்ப நாள் அப்புறம் வந்து இப்போ இன்னைக்கு வந்து பாகுபலி எப்படி அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அதுக்கு முன்னாடி பண்ண படம் தான் வந்து பொன்னர் சங்கர். ஸோ வி ஸ்டார்டட் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹீரோனை கட்டிப்பிடிச்சி ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு அப்போ ஒரு மாடர்னாக தப்பாக நினைக்கிறேன் மாடர்னாக. ஸோ ஸோ அது வந்து அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி மம்முட்டியான்னு பார்த்தீங்கன்னா காட்டில் போய் எடுத்தோம். ஸோ திரும்பி வந்து ஒரு ஒரு 7 மண்டர் சாங்கோ இல்லாட்டி ஒரு யூஸ்வலாக ஒரு பிரசாந்த் பாட்டுனா எப்பவுமே ஒரு ஒரு ஃபாரின் டான்ஸஸ் இல்லாட்டி ஃபாரின் லொக்கேஷன் இருக்கும். ஸோ அதில் எல்லாமே இட் ஹேவ் டு கோ தி ஸ்டோரின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கதையை அமைஞ்சது. இப்போ மறுபடியும் வந்து என் ஃபேன்ஸுக்கும் சரி ஆடியன்ஸும் சரி ஒரு ஒரு சேம் ஒரு ஒரு பிரசாந்த் மறுபடியும் பேக் இந்த மாடர்ன் ஃபிலிம் இப்போ நடக்கிற ஒரு சம்பவம் இப்போ நடக்கிற ஒரு இன்சிடென்ட் எடுத்து ஒரு கதை பண்ணியிருக்கோம். அதுதான் சாகசம். இந்த சாகஸில் வந்து வாட் வி ஆர் ரியலி ஹாப்பி அபவுட் இஸ் என்னோடய படங்கள் எல்லாமே வந்து ஆடியோ ரொம்ப நல்லா அமையும். அதே மாதிரி தமன் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஹஸ் கிவ் மீ 6 வண்டர்ஃபுல் ட்ராக்ஸ். வெரி ஹாப்பி டேலண்டட் வந்து மியூசிக் டைரக்டர். அண்ட் செகண்ட் மூவி நினைக்கும் போது ஐ எம் ப்ரவுட் டு பி அசோசியேட் வித் ஹிம். அண்ட் டியூன்ஸ் நல்லா அமைஞ்சதும் வி ஆல்சோ வாண்ட் ஹேவ் த பெஸ்ட் ஆஃப் சிங்கர்ஸ். அண்ட் அப்போ அதுக்காக தான் வி ஹேவ் அதுவும் பெஸ்ட் ஆஃப் சிங்கர்ஸ் எல்லாமே வி ஆல்சோ ஹேவ் செலிபிரிட்டி சிங்கர் சொல்லலாம். ஒன் சாங் வந்து சங் பை அனிருத், ஃபினாமினல் சாங். மதுன்னு ஒரு சாங் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வி ஹேவ் அனதர் சாங் பை சிம்பு அண்ட் லக்ஷ்மி மேனன். இன்னொரு சாங் வந்து வி ஹேவ் song done sung by Shankar Mahadevan and also Shreya Ghoshal. அப்படியே இன்னும் இந்த இந்தியாஸ் டாப் பெஸ்ட் நேம்ஸ் மோஹித் சௌஹான் ஒரு சாங் பாடியிருக்காரு. இவங்களோட சேர்ந்து தமனும் மனசும் பாடியிருக்காங்க. ஸோ ட்ராக் ஹஸ் கம் அவுட் வெல், த ஆடியோஸ் கம் அவுட் வெல். அதே மாதிரி இவ்வளோ தூரம் நல்லா வந்திருக்கும் போது வி வாண்டட் டு கிவ் த பெஸ்ட் ஆஃப் வாட் இஸ் ஏ விஷுவல் டு த ஆடியோ. ஏன்னா தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ரியலி ஒர்க் ஹார்ட் ஆன் தட். எனக்கு விஷுவல்ஸ் பார்க்கும்போது யார் பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஐம் வெரி ஹாப்பி டு ஹியர் த கமெண்ட்ஸ். இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எங்கள் டீம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நீங்களும் பார்த்து ஹாப்பியாக நம்புறேன். ஐ திங்க் யூ வுட் ஹேவ் கிரேட் டைம். என்ஜாய் த சாங்ஸ். ஸோ ஒரு படத்தையும் பிரசாந்த் அப்படின்னாலே ஏதாவது யூனிக்கா பண்ணிட்டே இருப்பீங்க. இந்த படம் சாகசம் அப்படின்லாம் வேற டைட்டில் வச்சிருக்கீங்க. என்ன சாகசம் பண்ணியிருக்கீங்க படத்தில்? ஹீரோயின்ஸ் ரொமான்ஸ் பண்ணுறதை தவிர்த்து இந்த படத்தில் இல்லை அதுவே பெரிய சாகசம் தானே. ஒரு பொண்ணை ரொமான்ஸ் பண்ணுறது பெரிய விஷயம் தானே. அது ஒரு நீங்க போய் எப்படி சொல்லலாமா? ஒரு ரொமான்டிக் ஹீரோ ரொமான்ஸ் பண்றது எவ்வளோ பெரிய சாகசம்ன்றீங்க. எவ்வளோ அதிர்ச்சியில மனசடிச்சு போவாங்க. இல்லை அப்படி இல்லைங்க. ரொமான்ஸ் பண்ணி பாருங்க தெரியும் அப்போ எவ்வளோ சாகசம்னு. ஒரு பொண்ணை பார்த்து தான் பெரிய விஷயம் இல்லை. அந்த பொண்ணை பார்த்து அதுக்கப்புறம் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்களை லவ் பண்ண வைக்கிறது வந்து எல்லாரும் இருக்காங்க கேளுங்க. எல்லாரும் ஆமாம் தான் சொல்லுவாங்க. பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் லைஃபே அவ்வளோதானே. ஸோ அது நான் மட்டும் இல்லைங்க, பறவையிலும் பார்த்தாலும் பாவம் அந்த ஆண் பறவை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம தான் பார்க்குறோம். டிஸ்கவரி சேனலில் பார்த்து தெரியும் உங்களுக்கு. அது எந்த ஒரு பிராணியாக இருக்கட்டும், எந்த ஒரு இது ரேஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஆண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பெண்கள் மட்டும் ரொம்ப ஜாலியாக உட்காந்துக்கிட்டு ஓகே நீ என்னதான் பண்ணுற பார்ப்போம், பண்ணு அப்புறம் நம்ம கவுந்துருவோம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அது எப்பவுமே லைஃபே அப்படி தானே. ஸோ அப்படி இருக்கும்போது ரொமான்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். லவ் இஸ் வெரி நைஸ் திங். அண்ட் இந்த படத்தில் வந்து சாகசத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமே வந்து வி ரியலி ஒர்க் அவுட் வெல் தான். அதாவது சாங்கே வி டேக்கன் 1 year's டைம். விஷுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு சாங் வந்து 3 நாள் முடிக்க வேண்டியது. முடியலன்னு சொல்லிட்டு 4 நாள் ஆயிடுச்சு, 5 நாள் ஆயிடுச்சு, 6 நாள் ஆயிடுச்சு. ஸோ அதுவே வந்து ஒரு சாகசம் தான். ப்ரொடியூசர் ஏபிள் டு லைக் நோ ஓகே எவ்வளோ டைம்னாலும் பரவாயில்ல ஷூட் பண்ணுங்கள். இன்னொரு சாங் பார்த்தீங்கன்னா வந்து வி ஷாட் இன் மலேசியா. வி டுக் அரௌண்ட் சம் 10-20 டான்சஸ் ஃப்ரம் இந்தியா. அண்ட் அது வந்து ஒரு பெரிய சாகசம். ஏன்னா வி டேக்கிங் என்டையர் க்ரூ ஃப்ரம் ஹியர். அண்ட் அங்கே போய் மலேசியாவில் போய் அங்கே லோக்கல் டேலண்ட்டும் இங்கே இருக்கிற டேலண்ட்டும் வந்து வச்சு வி டிட் அ சாங். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆங்க்ரி பேர்ட் சாங் வந்து ஜப்பான் போனோம். ஜப்பான் இஸ் த மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் பிளேஸ் இன் த வேர்ல்டு டு ஷூட். அங்கே போயிட்டு அங்கே 30 டான்சஸ் வச்சு பண்ணோம், லோக்கல் டான்சஸ் வச்சு. ஸோ அது ஒரு சாகசம். அப்படியே நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் சாகசம் தான். இப்போ ஆடியோ கேட்டிங்கன்னா வந்து வி ஹேவ் சிம்பு அண்ட் லக்ஷ்மி சிங்கிங் சாங், அது ஒரு சாகசம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிருத் ஒரு பாட்டு பாடிக்கிறார், அது ஒரு சாகசம். சொல்லிட்டே போகலாம் சார், எல்லாமே சாகசம் சார். இல்லை எல்லா காரணம் வந்து ஐ ஷுட் தேங்க் சிம்பு, ஐ ஷுட் தேங்க் லக்ஷ்மி மேனன், ஐ ஷுட் தேங்க் அனிருத். எல்லாமே வந்து கேம் வித் லாட் ஆஃப் லவ் அண்ட் சப்போர்ட் ஃபார் மீ. அண்ட் அது வந்து ஐம் ரியலி தேங்க்ஃபுல் டு தேம். அண்ட் தமன் அண்ட் எவ்ரிபடி தி என்டையர் க்ரூ ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். ஆக மொத்தத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயமே இப்போ நீங்கள் இப்படி வந்து ஒரு பப்ளிசிட்டி ஸ்டில்ஸை பார்த்தோ இல்லாட்டி இந்த ஸ்டில்ஸை பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. ரொம்ப இட்ஸ் லைக் ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறது வந்து சொல்கிறாங்க. அது ஒரு சாகசம். இப்போ நீங்கள் எப்படி அப்ரிஷியேட் பண்ணுறீங்க, அது ஒரு சாகசம். அந்த மாதிரி நிறைய சாகசங்கள் இருக்குது. ஒன் லாஸ்ட் கொஸ்டின். முந்திலாம் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் அப்படின்னாலே வந்து
வருஷத்துக்கு ஒரு 2, 3 படமாக ரிலீஸ் ஆகும். அடிக்கடி கலை நிகழ்ச்சி அப்படின்னு ஆக்டிவாக இருந்துகிட்டே இருந்தீங்க. இப்போ கொஞ்ச நாளாக மம்முட்டியான், பொன்னார் சங்கர்னு கொஞ்சம் கேப் விட்டு வரீங்க. ஸோ இனிமே என்ன இந்த மாதிரி தான் கேப் விட்டா இல்லை முந்தி மாதிரியே ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது யோசிச்சு வச்சுருக்கீங்களா? அதாவது செம்பருத்தி பண்ணும்போது 1 வருஷம் எடுத்தேன், அப்போ நீங்கள் எதுவுமே சொல்லல. நான் வந்து திரைத்தடா பண்ணும்போது 1.5 வருஷம் எடுத்தேன், அப்பவும் எதுவும் சொல்லலை. ஜீன்ஸ் பண்ணும்போது 2 வருஷம் எடுத்தேன், அப்பவும் ஒன்றும் சொல்லலை. இப்போ மட்டும் ஏன் சொல்கிறீங்க? பொன்ன சங்கரை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எபிக் ஃபிலிம். அதாவது இன்றைக்கி வந்து பாகுபலி இல்லாட்டி இந்த மாதிரி எபிக் படம் நிறைய படம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு முன்னோட்டமாக வந்து யாரும் நிறைய பேர் ட்ரை பண்ண முடியல. ஒரு பொன்ன சங்கர் பண்ணி தான் தைரியம் வந்தது இண்டஸ்ட்ரிக்கு. இது மாதிரி படம் பண்ண முடியும், இப்படியும் பண்ண முடியும்னு. பட் அந்த படம் பண்ணுறதுக்கு வி டுக் 4 இயர்ஸ். அந்த கதை வந்து ஒழுங்காக இருக்கணும், அந்த செட்டிங்ஸ் பண்ணணும், அது எப்படி பண்ண முடியும். இப்போ ஒரு போர் காட்சி பார்த்தீங்கன்னா வந்து 1.5 மாதம் ஷூட் பண்ணோம். அந்த 1.5 மாதம் வந்து 80,000 பேர் வச்சு ஷூட் பண்ணோம். ஸோ இது வந்து இட் டுக் அஸ் டைம். இது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஓகே கேமரா வச்சு டக்குன்னு ஷூட் பண்ணி இப்போ நீங்கள் எப்படி இன்டர்வியூ எடுக்கிறீங்க அது மாதிரி எடுக்க முடியாது. அது வந்து எப்படின்னா வி ஹேட் டு ரியலி கன்சீவ். அந்த ட்ரெஸ்ஸும் சரி, வி ஹேட் 89 செட்ஸ் வச்சோம். 105 ஆர்டிஸ்ட் இதில் நடித்தாங்க. ஸோ தட் டுக் டைம். அதே மாதிரி மம்பட்டியான்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கேரளா இருக்கிற காட்டில் எல்லா காட்டிலையும் ஓடிட்டேன். கேரளா காடு, தமிழ்நாடு காடு, எல்லா காட்டிலையும் ஓடி அந்த படத்தில் வந்து காட்டுக்குள்ளேயே இருந்து வாழ்ந்து காட்டுவாசியாக இருந்து அது ஒரு பண்ண படம் தான் மம்பட்டியான். ஸோ தட் டுக் டைம். அதே மாதிரி இந்த சாகசம் பார்த்தீங்கன்னா இட் டுக் டைம் பிகாஸ் அகெயின் ஒரு படம் பண்ணும்போது எப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஒரு ஆடியோக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதை ஷூட் பண்ணுறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாமே சாகசமாக இருக்குன்னு சொல்லிட்டு பண்ண படம் தான் இது. வர இப்போ படங்கள் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணணும் தான் நானும் ஆசைப்பட்றேன். நான் எப்படி நீங்கள் சொன்னீங்க இப்போ 2 இயர் இப்போ என் ஃபேன்ஸ் என்ன கேட்பாங்கன்னா வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 3 படம் பண்ணுங்கன்னு. ஸோ அது அவங்களோட இது அன்புக்கு எப்பயுமே வந்து நான் வந்து எப்பயுமே வந்து தலை வணங்குறேன். அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் லைக் டு டு வாட் தே வாண்ட். ஸோ கண்டிப்பாக அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் வர காலங்களில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2